எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 13:4 சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் சில நேரங்களில் நம்முடைய பேசுகிற பேச்சுக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு செவி கொடுப்பார்கள். ஆனால் சில நேரங்கள் வரும் பொழுது அவர்களே அதை சலித்து போய் வேண்டாம் என்று நிறுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுப்பார், உன் கண்ணீருக்கு அவர் செவி கொடுப்பார், உன்னுடைய புலம்பலுக்கு அவர் செவி கொடுப்பார், உன்னுடைய வேதனைக்கு அவர் செவி கொடுப்பார். ஒரு நாளும் உங்களுடைய சத்தத்தை அவர் அற்பமாய் எண்ணாதிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை பிரதர் என்னை சுற்றி எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நான் சொன்னால் என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்போவதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல நான் இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் முகத்தில் வடிக்கிற கண்ணீரை துடைக்க இயேசு இந்த காலை வேளையில் உங்கள் அருகே வந்து நின்று சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரனாய் சொல்லுகிறான். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய அற்புதத்திற்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் கர்த்தர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுவார், நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி இனியும் நீங்கள் அலைந்து திரிவதில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. அப்பா சோதரம் கர்த்தாவே, ஆண்டவரே ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்பீராக. பல குழப்பங்களோடு, பல பிரச்சனைகள், பல வேதனைகளோடு ஆண்டவரே விண்ணப்பங்களை இருதயத்தில் வைத்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா கூக்குரலுக்கும் கர்த்தரில் பதில் கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும், ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும். ஆண்டவரே சோதரமையா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு நாளாய் இருக்கட்டும். கருதல் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.